வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது திமுக அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா, இது போன்ற சம்பவங்கள் நடப்பது வெட்கக்கேடானது அப்படின்ற மாரி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அத பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றத பார்க்கலாம். பாஜக தலைவர் அண்ணாமலை தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா குன்னம் தொகுதிக்கு உட்பட்ட செந்துறை பாஜக பார்த்தீங்கன்னா, தெற்கு ஒன்றிய செயலாளர் பட்டியல் பிரிவு சேர்ந்த சகோதரர் அன்பரசன் தனது வீட்ல நடைபெற்ற விழாவுல பட்டாசு வெடித்ததாக கூறி, வாளாரக்குறிச்சி திமுக கிளை செயலாளர் கண்ணன் என்பவர் அவருடன் இருந்தவர்களும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்து அவமானப்படுத்தியிருக்கிறாரு. சமூக நீதி என்று வேஷமிட்டு திரியும் திமுகவின் அமைச்சர் ஒருவரின் சொந்த தொகுதியிலேயே இது போன்ற சம்பவங்கள் நடப்பது வெட்கக்கேடானது. திமுக கிளை செயலாளர் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் அனைவரையும் தலைமறைவு என்று காரணம் சொல்லிக்கொண்டு இருக்காமல் உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக நீதி என்றும் மேடைகளில் வெறும் உதட்டளவில் பேசிக் கொண்டிருக்காமல் தங்கள் கட்சியினருக்கு முதலில் சமூக நீதி குறித்து கற்றுத்தர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உண்மையாக சமூக நீதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.